பீட்டர் அல்போன்ஸ் இப்போ நம்ம மும்மொழி கொள்கை பற்றி இந்தி வேணுமா வேண்டாமா அது ஒரு அங்கிலா இருக்கு. ஆனா இன்னொரு புறம் தமிழகம் வஞ்சிக்கப்படுகிறது, நிதியை வைத்துக்கொண்டு ஒரு மாநிலத்தின் கரங்களை முறுக்குறாங்க அப்படின்ற அது இன்னும் அது நீண்டு கொண்டே இருக்கிறது. இந்த பிரச்சனையை நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? இன்றைய ஆர்ப்பாட்டத்தை நீங்க எப்படி உள்வாங்க? விஜயன், அதாவது இத உள்ள போறதுக்கு முன்னால நண்பர் அர்ஜுனமூர்த்திக்கும் எங்களுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. நண்பர் அர்ஜுனமூர்த்தி அவங்க சில விவாதங்கள்ல சிலருடைய பெர்சனாலிட்டி ஹெல்ப்ஸ் தேர் ஆர்குமெண்ட் ஈவன் தோ இந்த ஆர்குமெண்ட் மே பி ஃபெலேஷியஸ். அவங்க இப்ப அர்ஜுனமூர்த்தியினுடைய பாடி லாங்குவேஜ் அவருடைய பிரசன்டேஷன்லாம் அவர் உண்மைக்கு புறம்பா சொன்னா கூட உண்மை பேசுவதை போல இருக்கும். ஆனா நாம் பிரசன்னாலாம் நாங்க உண்மையை பேசினா கூட எங்களுக்கு உண்மை பேசுற மாதிரி எங்க பெர்சனாலிட்டி ஹெல்ப் பண்ணார். அது அர்ஜுனமூர்த்திக்கு காட் கிவன் ஒரு பெரிய அட்வான்டேஜ். ஒன்னு சொல்றேன், நண்பர் அர்ஜுனமூர்த்தி சொன்னாரு, ஹிந்தி படித்து இந்த மக்கள் எல்லாம் ஒரு பெரிய சமூகத்தில் வெளித்தளணும். நான் கேட்கிறேன், ஹிந்தியில முதல்ல அர்ஜுனமூர்த்தி படிப்பதற்கு என்ன இருக்கிறது எங்களுக்கு சொல்லுங்க. அதுல இலக்கியம் இருக்கிறதா? அதுல இலக்கணம் இருக்கிறதா? அதுல ஆன்மீகம் இருக்கிறதா? அதுல தத்துவம் என்ன சொல்றேன், அதுல இல்ல பேசுவதற்கு எதற்காக வேண்டி நான் என்ன சொல்றேன், ஒரு மொழியை படிங்கன்னு நீங்க சொன்னீங்கன்னா சமஸ்கிருதத்தை கூட நீங்க சொல்லுங்க, நான் ஏத்துக்கிறேன். ஹிந்தியை படிக்க சொல்வதனால் இந்த மக்களுக்கு என்ன பயன்? அது ஒரு பக்கம். அது அதோட அதை விட்டுறலாம். ரெண்டாவது, விஜயன் ஒரு அருமையான ஒரு கொஸ்டின் ரைஸ் பண்ணிருக்கிறார். அதாவது இந்த ஹோல் எபிசோடே விஜயன் இது லாங்குவேஜோ கொள்கையோ ஒண்ணுமே கிடையாது. இதனுடைய பிரைம் நோக்கம் என்னன்னா டு டீஸ்டபிளைஸ் த டிஎம்கே கவர்மெண்ட். நான் அதை அப்படித்தான் பாக்குறேன். நீங்க இந்த அலாட்மெண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ் போட்டிருக்க அந்த ஆர்டர்ஸ் என் கையில இருக்கு. இதுல 17,000 கோடி ரூபாய் 18,711.57 கோடியை அலாட் பண்ணிருக்காங்க. நம்முடைய மத்திய கல்வி மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் பல்வேறு மாநிலங்களுக்கு. இதுல 3 மாநிலங்களுக்கு ஜீரோ. 3 மாநிலங்களுக்கு நீங்க பாத்தீங்கன்னா ஷாக்கிங்கா இருக்கும். உத்தரப்பிரதேசத்துக்கு, பீகாருக்கெல்லாம் ஆயிரக்கணக்கான கோடி, அசாமுக்கெல்லாம், குஜராத்துக்கெல்லாம். ஆனால் தமிழ்நாடு, கேரளா, மேற்கு வங்கம் இந்த 3 மாநிலங்களுக்கு மட்டும் ஜீரோ, நில். அதை நான் அன்பர் அர்ஜுனமூர்த்தி மறுக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். நான் என்ன கேட்கிறேன், நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த அலாட்மெண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸுக்கு உங்கள்கிட்ட அதிகாரம் இருக்குல்ல, டெவல்யூஷன் ஆஃப் ஃபண்ட்ஸ், அத உங்களோடு தத்துவார்த்த ரீதியாக உடன்படாத மாநிலங்களை முடக்குவதற்கான ஆயுதமாக நீங்கள் பயன்படுத்துகிறீர்கள். அதான் எங்களுடைய சார்ஜ். இந்த டெவல்யூஷன் ஆஃப் ஃபண்ட்ஸ் ஒரு கான்ஸ்டிடியூஷனல் ஆப்ளிகேஷன். இது ஒரு அரசியல் சாசன கடமை, ஒன்றிய அரசின் மீது கொடுக்கப்பட்டிருக்கிற கடமை. இந்த மிகப்பெரிய அதிகாரத்தை எதிர்கட்சிகள், அதிலும் குறிப்பாக உங்களோடு கொள்கைகளில் உடன்படாத எதிர்கட்சிகள் ஆளுகிற மாநிலங்களை டோட்டலா பேரலைஸ் பண்ணி அவங்களை மக்களிடமிருந்து அந்நியப்படுத்தி அவர்களை மக்கள் மத்தியிலே செல்வாக்கு இல்லாதவர்களாக்கி, இது இயலாத அரசாங்கம், செயல்பட முடியாத அரசாங்கம், இந்த அரசாங்கம் இனிமேல் இருப்பதால் பயனில்லை என்கிற ஒரு தோற்றத்தை இதைத்தான் நீங்க டெல்லியில பண்ணீங்க. ஆம் ஆத்மி கட்சி என்ன பண்ணீங்க? யூ டோட்டலி பேரலைஸ் தி கவர்மெண்ட். அவருக்கு ஃபண்ட்ஸ் கிடையாது, அவருக்கு திட்டம் கிடையாது, அவருக்கு மந்திரிகளுக்கு ஒண்ணும் கிடையாது, எல்லாமே லெப்டினன்ட் கவர்னர். இப்போ கேரளாவில் என்ன பண்ணீங்க? அவங்களை கடன் வாங்க கூட நீங்க விடல, வெளிநாட்டிலிருந்து உதவி பெற கூட நீங்க விடல. அவங்களை டோட்டலி ஒரு பேங்க்ரப்ட் கவர்மெண்டா அந்த ஸ்டேட் கவர்மெண்டா மாத்திருக்கீங்க. வெஸ்ட் பெங்கால் என்ன பண்ணீங்க? கம்ப்ளீட்டா தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தினுடைய நிதியை முழுமையா நிறுத்திட்டீங்க. நிதி யுத்தம் இருக்கு அப்படின்னு பீட்டர் அல்போன்ஸ் ஒரு பொருளாதார நெருக்கடி, மத்திய அரசு பயங்கரவாதம், நிதி பயங்கரவாதம், நிதி பயங்கரவாதம். இந்த இடத்தில் துலக்கமா பேசணும் அப்படின்னா பிஎம்ஸ்ரீ திட்டம் அப்படின்னாலே இப்போ பாஜக தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, இந்த திட்டத்திற்காக ஒதுக்கப்பட்ட நிதி தான், இந்த திட்டத்தை அமல்படுத்துவோம்னு சொல்லி 3 டேர்ம் எல்லாம் பணத்தை வாங்கிக்கிட்டாங்க, இப்ப நாங்க அமல்படுத்த முடியாதுன்னு சொல்றப்ப மத்திய அரசு என்ன செய்யும் அப்படின்னு ஒரு வாதத்தை வைக்கிறாங்கல்ல. சொன்ன பிறகு வாருங்களேன், நெய் வடிக்கிறது என்றால் கேட்பவனுக்கு புத்தி இருக்கணும். நான் சொல்லிடுறேன். அதாவது பிஎம் ஸ்ரீ புரோகிராம் எப்போ ஆரம்பிச்சது? அது லாஸ்ட் இயர் ஆரம்பிச்சது.
இப்போ இந்த சம்சார சித்தான வாய்க்குள்ள வரமாட்டேங்குது இந்த வார்த்தைகள். இந்த சர்வ சிஷ்யா அபியானுடைய தொடர்ச்சி தான் இந்த சர்வ சம்ஸ்காரமா அது என்னன்னு அவர் அனைவருக்கும் கல்வின்னு தமிழ்ல இது வந்து ஆரம்பிச்சு ஆன்கோயிங் ஸ்கீம் வரலாம், அனைவருக்கும் கல்வின்னு வச்சுக்கலாம். இந்த ஸ்கீம் வந்து நடந்து நீண்ட நாட்களாக நடந்து கொண்டிருக்கிறது. நான் என்ன கேட்கிறேன், அவர் என்ன சொல்றாரு, நீங்க அந்த அமைச்சர் பேசுற வார்த்தை they should abide by the constitution, அரசியல் சாசன சட்டத்தோடு அவர்கள் ஒத்து போக வேண்டும். இல்லை என்று சொன்னால் பணம் கிடையாது. நோ will not give money. நான் என்ன கேட்கிறேன், தேசிய கல்விக் கொள்கை வந்து பாஜக அரசு வந்த பிறகுதான் வந்திருக்கா? பழைய காங்கிரஸ் அரசுல தேசிய கல்விக் கொள்கை வரலையா? இதுவரைக்கும் எத்தனை தேசிய கல்விக் கொள்கை வந்திருக்கு சொல்லுங்க. அந்த தேசிய கல்விக் கொள்கைகள் வருகின்ற போதெல்லாம் தமிழ்நாட்டை போன்ற மாநிலங்களுக்கு வந்து விலக்களிக்கப்பட்டதா இல்லையா? இப்போ நான் எப்படி கேட்கிறேன், நீங்க ஒண்ணு கேளுங்க விஜயன், how can IB and UP can be compared on the same platform on the same yardstick? எனக்கு அவங்களுக்கு சம்பந்தமே இல்லை. அவங்க எங்க இருக்கிறாங்க? இப்போ NEP நேஷனல் இந்த நியூ எஜுகேஷன் பாலிசி எப்படி பண்ணிருக்குன்னா 2035ல உயர்கல்விக்கு போறவங்களுடைய ரேஷியோவை வந்து உயர்நிலை பள்ளியிலிருந்து போறவங்க ரேஷியோவை 35 விழுக்காடு உயர்த்தணும். அதுதான் அந்த நோக்கம், அந்த கல்விக் கொள்கையினுடைய நோக்கம். நம்ம வந்து அவங்க கிராஸ் 55 ஆல்ரெடி 55% நம்ம கடந்தாச்சு. ரெண்டாவது நான் என்ன கேட்கிறேன்னா, நமக்கு உத்தரப்பிரதேசத்துக்கும் வந்து அல்லது நார்த் ஈஸ்ட் வச்சுக்கங்க அல்லது பீகாரை வச்சுக்கங்க, அங்க இருக்கிற கல்வி கூடங்கள் அங்க இருக்கிற கல்வியினுடைய தரம் ஒரு எக்ஸாம் நடத்த முடியாதுங்க. பீகார்ல அவன் ஜன்னல் வழியா ஏறி உள்ள உட்கார்ந்து பேப்பரை போடுவான். அங்க வந்து இந்த தர்மேந்திர பிரதானால ஒரு நீட் நடத்த முடியலீங்களா அவரால? நான் என்ன சொல்றேன், நம்ம வந்து மாவட்டத்துக்கு மாவட்டம் பல்கலைக்கழகம் வச்சிருக்கோம், துறைக்கு துறை பல்கலைக்கழகம் வச்சிருக்கோம், 2 கிலோமீட்டருக்கு ஒரு ஹைஸ்கூல் வச்சிருக்கோம், 5 கிலோமீட்டருக்கு மேல்நிலை பள்ளி வச்சிருக்கோம், அரசு கல்லூரிகளே நூற்றுக்கணக்கான கல்லூரிகள் வச்சிருக்கோம். நாம் மத்திய அரசுடைய புள்ளி விவரங்களை சொல்லுங்க. ஏற்றுக்கொண்டு விட்டன. இப்ப அவர் சொன்ன வார்த்தைகள்ல பிரச்சனை இருக்கலாம், அர்ஜுனமூர்த்தி அவர்களே அதை சொல்றாங்க. ஆனா எல்லா மாநிலங்களும் ஏற்றுக்கொண்டு விட்டன, நீங்க மட்டும் ஏன் ஏற்காம இருக்கிறீங்கன்றதுதான் அவர் காட்டமா எதிர்வினையாற்றுறாரு. அவர்கள்லாம் வந்து அங்க நிக்கிறாங்க விஜயன். நீங்க வந்து தமிழ்நாடு கேரளாவை தவிர கர்நாடகாவை தவிர அவங்க யூபி பீகார் ஒரிசா எல்லாமே வந்து அவங்க ஒரே தளத்துல நிக்கிறாங்க. ஒரே நிமிஷம் சொல்லுங்க. உங்களுக்கு விஷயம் தெரிஞ்சதுனால உங்களுக்கு ஷேர் பண்றேன். தம்பி பிரசன்னாவுக்கும் பழைய காலத்து கதையெல்லாம் தெரிஞ்சா கொஞ்சம் பெருக்க. அதாவதுங்க, கிட்டத்தட்ட என்விரான்மெண்ட் மினிஸ்டர் டிஆர் பாலு அவர்களை வந்து அமைச்சர் ஆனோன்னு கூவம் சீரமைப்புக்காண்டி 6000 கோடி ரூபா ஒதுக்குனாங்க என்விரான்மெண்ட் மினிஸ்ட்ரியிலேருந்து. அதுக்கு வந்து தமிழ்நாட்டு அரசாங்கத்தில் ஜெயலலிதா அவங்க இருக்கும்போது அதுக்கு ஒரு 10% போடணும். அதை போடாமல் காலதாமதப்படுத்தி அந்த 6000 ரூபா அந்த பட்ஜெட்டில் ஒதுக்கின பணம் காலாவதி ஆன அளவுக்கு கொண்டு போய் விட்டு அது கடைசியில் காலாவதியாகவே ஆயிடுச்சு. கூவத்தை ரிஹாபிலிட்டேட் பண்றதுக்கு என்விரான்மெண்ட் மினிஸ்டர்ல அவங்க டிஆர் பாலு இந்த காலத்துல 6000 கோடி கொடுத்ததை ஜெயலலிதா அம்மையார் ஒரு எதிர்ப்பு குணத்துல காலாவதி பண்ணிடுறாங்க. இப்ப தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய நிறைய நிதி பற்றாக்குறை, இப்ப நீங்க வந்து ஷெட்யூல் காஸ்டுக்கு கொடுத்த பணம், அந்த தலித் மக்களுக்காண்டி பட்டியல் சமுதாயத்துக்கு கொடுத்த பணத்தை கூட சரியான பங்களிப்பு கொடுக்காதனால அதுவும் காலாவதி ஆயிரும். ஆனா இது வந்து அரசியல் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஸ்டேட்ல இந்த பட்ஜெட் ப்ரொவிஷனல் இஷ்யூஸ்லாம் தெரியும். இந்த பணத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க மும்மொழி கொள்கையை எடுத்துட்டு இந்த மாதிரி வந்து ஒரு 12ஆம் கிளாஸ் வரைக்கும் இந்த அமைப்பை நீங்க செயல்படுத்தினாதான் இந்த பணம் அதுக்கான செலவு. ஒரு பட்ஜெட்ல மஞ்சள் வாங்குறதுக்கு கொடுத்த பணத்தை நாங்க மஞ்சளுக்கு கொடுக்கிறோம் சொன்னா நீங்க மஞ்சளே வாங்க மாட்டீங்க, ஆனா பணம் கொடுங்கன்னா ஒரு கிளாரிட்டி. அதாவது ஒரு பொருள் வாங்குறதுன்றது ஒரு பொருள் வாங்க கொடுத்த பணத்தை நான் பொருள் வாங்க மாட்டேன், ஆனா அந்த பணத்தை நீ என்கிட்ட சொல்றது நியாயம் தான் எங்களோட முறைப்பாடு. இப்ப எனக்கு ஒன்று, இப்ப நிதி ஒதுக்குறது அப்படின்றது வந்து சட்டத்தின் அடிப்படையில நிதி ஆணையம் ஒதுக்குகிறபடி ஒதுக்குறாங்க. இது கொள்கை தான், புதிய கல்வி கொள்கை தான், பாலிசி தான். இது வந்து இன்னும் சட்டமாக கூட ஆகல. எப்படி இதை நீங்க ஏற்றால்தான் நாங்க நிதியை கொடுப்போன்ற நெருக்கடி எங்கு வருது? எனக்கு அது ஒரு குழப்பம் இருந்துட்டே இருக்கு. திருப்பிட்ட புதிய கல்விக் கொள்கையை ஏற்றால்தான் இந்த நிதியை கொடுக்க முடியும்ன்றது சட்டம். அது முதல்வர் கேட்கிறார், எந்த சட்டம் சொல்லுது அப்படின்னு. எனக்கு அதுல ஒரு கிளாரிட்டி வேணுமே. அதத்தான் நான் கேட்கிறேன். இப்போ ராஜீவ் காந்தி காலத்துல ஒரு புதிய கல்விக் கொள்கை வந்தது. நரசிம்மராவ் வந்து பெரிய லிங்குவிஸ்ட், பெரிய எஜுகேஷனிஸ்ட், பெரிய அகடமிஷியன், அவர் கல்விக் கொள்கை வந்தது. ஆனால் அந்த கல்விக் கொள்கை வருகின்ற போது அது வந்து ஒரு ஓவரால் பாலிசி.
பட் மாநிலங்களுக்கு மாநிலங்கள் வந்து தேவைகள் மாறுகின்ற போது, சூழ்நிலைகள் மாறுகின்ற போது, அங்க இருக்கின்ற கள யதார்த்தங்கள் மாறுகின்ற போது அந்த கல்விக் கொள்கையில மாற்றம் செய்யக்கூடிய அந்த அதிகாரம் வந்து மாநில அரசுக்கு உண்டு. இது கன்கரண்ட் சப்ஜெக்ட். நான் என்ன சொல்றேன், நீங்க வந்து இது வந்து பொதுப்பட்டியல். இந்த பொதுப்பட்டியல்ல எனக்கு வந்து அவர் நண்பர் அர்ஜுனமூர்த்தி சொல்றாருல, இது வந்து புதிய கல்விக் கொள்கையை அமுல்படுத்துவதற்கான நிதி ஒதுக்கீடா? அத முதல்ல நீங்க சொல்லுங்க. அதுதான் ஒரு கேள்வி. சுப்பிரமணியன் அவர்கள் வந்து பேசலாம்.